எல்லா புகழும் புகழ்ச்சியும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு குறித்தான். அவரது சாந்தியும் சமாதானமும் நம் உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் நல்லற தோழர்கள் தோழியர்கள் மீதும், இங்கே ஒன்றுகளும் இருக்கின்ற நம் அனைவர் மீதும் என்ற நின்று நிலவட்டமாக அல்லாஹுடைய மகத்தான அருளால் இறை நினைவு திக்ருல்லா என்ற தலைப்பின் கீழ் ஏராளமான செய்திகளை நாம் தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம். திக்ர் என்ற வார்த்தை இறைவனோடு சேர்கிற பொழுது இறை நினைவு என்ற அந்தஸ்தை அடைகிறது. அல்லாவை நினைப்பது என்பது இஸ்லாமிய மார்க்கத்தில் ஈமானுக்கும் நல்ல அறங்களுக்கும் ஒவ்வொரு வணக்கத்திற்கும் திருமுறை குர்ஆனுக்கும் நபிமொழிகளுக்கும் பிறப்பு முதல் இறப்பு வரை செய்கின்ற ஒவ்வொரு காரியத்தையும் திக்ர் என்ற வார்த்தையால் குறிக்க முடியும். இவ்வளவு விரிவான பொருள் கொண்ட ஒரு வார்த்தையை நம்முடைய முன்னோர்களில் பலர் வெறுமனே வார்த்தைகளால் சுருக்கி விட்டார்கள். சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ் போன்ற வார்த்தைகள் தான் திக்ர் என்று சில வார்த்தைகளையும் ஔராதுகளையும் துவாக்களையும் திக்ர் என்று நிறுத்திவிட்டார்கள். அதனாலதான் என்னவோ தெரியல, இஸ்லாமிய கொள்கை கோட்பாடுகளையும் நபி வரலாறுகளையும் நபிமார்களை நம்பிக்கை கொள்வதிலையும் கதைகளையும் கப்சாக்களையும் இறைவனை புரிகின்ற விதத்தில் புரியாத மக்களாகவும் அல்லது தவறான விளக்கம் கொடுக்கிற மக்களாகவும் இருந்துட்டாங்க. நம்ம ஊரை பொறுத்தளவுக்கு பெரிய பெரிய ஆலிம்கள் எல்லாம் இருந்தாங்க. எஸ் கலந்தர் மஸ்தானெல்லாம் பெரிய ஆலிமனம், நட்சத்திர பேச்சாளர், கடையநல்லூருடைய அடையாளம் ஐக்கான். ஆனால் அவங்களுடைய விளக்கத்தை எல்லாம் போய் பார்த்தா புத்தகங்கள்ல பேச்சுக்கள்ல போய் கேட்டா நேர் எதிர்ப்பு அத்வைத கொள்கை பற்றி பேசிக்கிறாங்க. பல கடவுள் நம்பிக்கை தௌஹீதுன்னு பேசி வச்சிருக்கிறாங்க. ஆனால் திக்ருக்காண்டி சண்டை போட்டிருக்கிறாங்க. ஓர் திக்ரு பெருசா, ஏன் திக்ரு பெருசான்னு பெரிய சண்டையெல்லாம் நடந்திருக்குதுங்க தமிழ்நாட்டில். இதை நாம விலைக்கு சொல்லணும், இந்த தலைப்பை எடுக்க காரணமே அதுதான் அடிப்படை. வெறுமனே வார்த்தையை மட்டும் என்ன செஞ்சுட்டாங்க, திக்ருன்னு சுருக்கி பார்த்ததனுடைய விளைவு வார்த்தை தான் எல்லாமே. அதில் மாற்று கருத்து இல்லை. கலிமா தௌஹீது கூட வார்த்தை தானே, அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அது மட்டுமே சுப்ஹானல்லாஹ் சொல்றது மட்டுமே வாழ்க்கையை நோக்கங்கிற மாதிரி கொண்டு போயிட்டாங்க. இது பிழையானது. அப்ப நாம அதை விரிவான பொருள் எங்கிருந்து எடுக்கணும்னா குர்ஆன் சுன்னாவுல இருந்து எடுக்கணும். நிறைய நம்ம பார்த்துட்டோம். வெறும் வார்த்தையை மட்டும் திக்குன்னு சொல்லக்கூடாது, இத்தனைய நினைக்கிறது திக்ரு, பேசுறது திக்ரு அப்படின்னு ஏராளமான சான்றுகளை காட்டிட்டோம். இன்னும் நிறைய குர்ஆன்ல இருந்து சொல்லணும் எதெல்லாம் திக்ரு. அப்பதான் அந்த பழைய சிந்தனை வெளியே வரும். சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் மட்டும்தான் திக்ருன்னு இருக்குல்ல, அதை மட்டும் சொல்லிட்டு சுத்தம் போயிடலாம் அப்படின்னு நினைக்கிற எண்ணம் இருக்கு பாருங்க. இது இஸ்லாத்தை பின்னோக்கி கொண்டு போயிடும், ஆன்மீகத்துல பின்னோக்கி தள்ளிடும். எந்த செயலையும் செய்யாம வெறும் சுப்ஹானல்லாஹ் சொல்லிட்டு சுத்தம் போகலாம்னு நினைக்கிறது இருக்குன்னா நம்மளே ஏமாத்துற மாதிரி. அப்படியான ஒரு தகவலை இஸ்லாம்னு பரப்பிட்டாங்க. அது இல்லைன்னு சொல்ல முடியாது. அது மட்டுமே இஸ்லாம் அப்படின்னு சுருக்குனது மொத்த இஸ்லாத்தையும் தப்பா புரியறதுக்கான வழி அமைச்சிருச்சு. அதை நம்ம மாற்றி அமைக்கணும்னு ஆதாரங்களை நிறைய அள்ளி போடணும். குர்ஆன் ஹதீஸ்ல இருந்து எதெல்லாம் திக்ரு நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதுதான் இந்த தலைப்பை நம்ம நிறைய ஆதாரங்களை சொல்ல காரணம் அதான். இன்னும் எதெல்லாம் திக்ரு குர்ஆன்ல இருக்குது அப்படின்னு பார்த்தா, நபி அவர்களை பின்பற்றுவது திக்ரு. நபி அவர்களை பின்பற்றுவர் என்ன வேலை செய்யறாருன்னா திக்ரு செய்யறாருன்னு குர்ஆன் சொல்லும். இதை ஒழுங்கா சொல்லி கொடுத்துருக்காங்கடா, திக்ரு சொல்ற வார்த்தை கூட நபி மொழியில இல்லாத சொல்லியிருக்க மாட்டாங்க. அப்படிதானே? நபிகள் நாயகத்தை பின்பற்றுவது திக்ரு, இத்திபாவு சுன்னா திக்ரு, குர்ஆன் அதை பேசுது திக்ரு. இதை சொல்லி கொடுத்துருந்தா ஒழுங்கா மஸ்னூன் துவாக்கள் பெரிய புத்தகம் போட்டுக்க தேவை. நாங்க சின்ன பிள்ளைல தப்லீக்ல 400 துவாக்களை படிச்சிருக்கிறோம். அதுல ஒரு 25-30 தான் சஹீஹா இருந்துச்சு, குர்ஆன் வசனங்களும் ஒரு சில ஹதீஸ்களும். மற்ற எல்லாம் பலகீனமான மனிதர்களால் உருவாக்கப்பட்ட திக்ரு. வார்த்தை திக்ரு கூட நபி சொன்ன மாதிரி இத்திபாவு சுன்னாவுல இல்லை. அப்படி சுப்ஹானல்லாஹ் சொல்றது ஆதாரபூர்வமானதா இருக்கு, ஓகே. இந்த மாதிரி எத்தனை தப்பா மழை பெய்யும் போது சொல்லக்கூடிய துவாவும் தப்பா இருக்குது. எல்லாமே நிறைய மஸ்னூன் துவாக்கள்ல 95% பிழையாத்தான் இருக்கு. எல்லா பள்ளிவாசல்லையும் அதை வச்சிருக்கிறாங்க. எல்லா நூலகங்களையும் அச்சிட்டு கொடுக்குறாங்க, சுன்னத் ஜமாஅத் நூலகங்கள்ல.
அப்ப இதை நம்பி ஒருத்தர் திக்ரு செய்யாம வார்த்தை திக்ரு நாசமா போயிடும். அப்ப இல்லாத அடிப்படை இத்திபா சுன்னா வகிதான் முதல்ல. வகியில இல்லாத திக்ரு எதை செஞ்சாலும் வார்த்தையும் செல்லாம போயிடும். அதுக்கு நிறைய ஆதாரம் சொல்லலாம். நபிகளின் காலத்துல ஒரு சஹாபிக்கு ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுக்குறாங்க. தூங்கும்போது கடைசியா ஓதக்கூடிய திக்ரு என்ன? அல்லாஹும்ம அஸ்லம்து நஃப்ஸி இலைக் வஜ்ஜஹது வஜ்ஹி இலைக் வஅல்ஜஅது லஹு இலைக் லா மல்ஜா வலா மன்ஜா மின்க இல்லா இலைக் ஆமன்து பி கிதாபிக அல்லதி அன்ஸல்த வ பி நபியிக அல்லதி அர்ஸல்தன்னு ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுக்குறாங்க. அது ஈமான். ஒளி செஞ்சுட்டு அதே நிலையில் இந்த ஒளி முறிஞ்சாலும் பிரச்சனை இல்லை, ஒளி செய்யறதுன்னு சட்டம். தூங்க போறது ஒளி முறிஞ்சுன்னு தானே. தூங்கும்போது ஒளி செய்து விட்டு இந்த பிரார்த்தனையை ஓதிட்டோம்னால் இதான் கடைசி பிரார்த்தனையா இருக்கணும். ஒருவேளை மரணித்தால் தூய இஸ்லாத்திலேயே மரணித்த நன்மையை பெறுகின்றார் என்று பெருமானார் சொல்றாங்க. அப்படியான ஒரு நல்ல சிறந்த திக்ர். இதுல ஆமன்து பி கிதாபிக்கல்லது அன்சல்த, இறைவா நீ அருளிய வேதத்தை நான் நம்புகிறேன். ஆமன்து பி கிதாபிக்கல்லது அன்சல்த வபி நபியிக்கல்லதி அர்சல்த, நீ அனுப்பிய முகமதையும் நபியையும் நான் நம்புகிறேன். அது ஈமானுடைய அம்சம். சொன்ன சஹாபி எப்படி சொல்லிட்டாரு? வபி நபியிக்கல்லதி அர்சல்தன்னு சொல்லுற வபி ரசூலுக்கல்லதி அர்சல்தன்றார். நபி ரசூல் வேறுபாடே கிடையாது. இதுதானே இஸ்லாமிய சட்டப்படி பார்த்தோம்னா நபினாலும் ஒண்ணுதான். நபின்னா செய்தியை பெறுவதுன்னு அர்த்தம், நபஅலன்னு வந்தது. ரசூல்னா செய்தியை சொல்றதுன்னு அர்த்தம். மக்கள்கிட்ட போய் ரசூலா இருக்கிறார், மக்களுக்கு ரசூலாவும் அல்லாஹ்விடத்தில் நபியாவும் இருக்கிறார். நபியா இருந்தா தான் ரசூலா செயல்பட முடியும். ரசூலா செயல்படணும்னா நபி ஆகும். ரெண்டு ஒண்ணு, ஒரு நபர் ரெண்டு கேரக்டர். நபினாலும் ரசூலாவும் வித்தியாசம் கிடையாது. எல்லா நபிமாரும் எல்லா ரசூலாவும் குர்ஆன்ல அப்படி சொல்றான். ஆனா அவங்க அன்னில கூட கிராமர் படி பார்த்தா அந்த சகாபி சொன்னதான் சரி. ஒபி ரசூலுக்கல்லதி அர்சல்த, அர்சல்தவுக்கு ரசூல் போட்டா தான் ஸ்ட்ராங்னு அர்த்தம். கிராமர் படி அரபி இலக்கணப்படி சொல்றதா அந்த சகாபி சொன்னதான் சரி. ரொம்ப மிக ஸ்ட்ராங்கான இலக்கண அமைப்பு வருது. ஆனா வகையில் அப்படி வரலையே. நபிக்கல்லதி அர்சல்தன்னு இருக்குது வகையில். ஜிப்ரீல் சொல்லிட்டு போனது ஒபி நபிக்கல்லதி அர்சல்த. இவரு சொன்னது ஒபி ரசூலுக்கு வேற பொருளும் கிடையாது. அங்க மேட்ரு என்னடா, அந்த ரசூலை நிப்பாட்டுங்க, நிப்பாட்டு, என்ன சொல்ற, நான் என்ன சொல்றேன்னு நீ என்ன சொல்ற? வபி நபிக்கல்லதி அர்சல்தன்னு நான் சொல்லிட்டு நீ ரசூலுக்கல்லதி அர்சல்தன்னு வகையை மாத்துற. என்ன அர்த்தம்னா எனக்கும் வகையை மாத்த அதிகாரம் இல்லை, வேற யாருக்கும் அதிகாரம் இல்லைன்னு அர்த்தம். ஜிப்ரீல் சொன்னா தான் அதை செய்ய முடியும். அது இங்க வார்த்தை தானே. வார்த்தை திக்ரை கூட வகையில் இல்லை என்றால் இன்னும் சொல்ல வேற அர்த்தமே கிடையாது. இன்னும் ஸ்ட்ராங்கான அர்த்தம் கூட வருது. கிராமர் படியில இங்க ஆடக்கூடாது. கிராமர் இன்னைக்கு ஒண்ணு சொல்லு, நாளைக்கு ஒண்ணு. வகையில என்ன, வகையை பத்தி பேசுறியா, கொள்கை சித்தாந்தத்தை பேசுறியா, கிராமர்ல அப்படி இருக்கு, இதான் மேட்ரு. ரசூலை கண்டிக்கிறாங்க அந்த சஹாபிய. ரசூல் நபி ஒண்ணுதான். கிராமர் படி பார்த்தா ரசூல் சரிதான். ஜிப்ரீல் எனக்கு அப்படி சொல்லிட்டல்லப்பா, நான் மாற்ற முடியாது, என்ன சொன்னாங்களோ அதான் சொல்லணும் அப்படிங்கிற செய்தி இருக்குது. வார்த்தை திக்ராக இருந்தால் கூட ஒரு வரியை கூட ஒரு எழுத்தை கூட மாற்றக்கூடாது என்பதுதான் சிலத்தின் அடிப்படை பாதுகாக்கப்படுது. அப்ப வார்த்தை திக்கிறதுமே தப்பா சொல்லிருந்தான். முதல்ல நபியை பின்பற்றுறத முதல்ல திக்கு, அதுக்கப்புறம் தான் வார்த்தை திக்கு. முதல்ல சிந்தனையும் சித்தாந்தமும் இல்லாம எப்படி திக்கிற பத்தி பேசுவீங்க? அதுதான் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் தான் மத்த திக்கிரலாம். இத அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். நபி அவர்களை யார் பின்பற்றுறாங்களோ அவங்க யாருன்னு சித்தத்தை சொல்லும் போது அல்லாஹ் நினைவு தான் நபி அவர்களை பின்பற்றுவாங்க. அப்ப நபி அவர்களை பின்பற்றாதவர் வார்த்தையில சொல்ற திக்ர சொன்னாலும் அவர் திக்ரு செய்யலன்னு அர்த்தமாயிடும். அழகான வார்த்தைகள் எல்லாம் பேசுறான். எல்லாரும் பரிச்சயமான வசனம் இந்த வருஷம். இந்த வசனத்தை எல்லாரும் அதிகம் படிக்கக்கூடிய வசனம். தௌஹீத் மட்டும் 50 பேருக்கும் தெரியும் இந்த வசனத்தை. அல்லாஹ்வை அதிகம் நினைப்பவரும் மறுமையை அஞ்சுகிறவருமே அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றுகிறார் என்று அல்லாஹ் சொல்றான். லக்கது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, இந்த அல்லாஹ்வின் தூதரிடத்திலே உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது அல்லாஹ் சொல்லிட்டு யாருக்கு இருக்கிறதுன்னு பின்னாடி சொல்லுவான். வெறுமனே சொல்லாம உங்களுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க யாரு அப்படின்னு விளக்குறான். லிமன்கான எருஜுல்லாக வல்யோமலாக, யார் அல்லாவை சந்திப்பதை நேசிக்கிறாரோ மறுமை நாளையும் நேசிக்கிறாரோ ஆதரவு வைக்கிறாரோ, அல்லாவையும் மறுமை நாளையும் யார் நேசிக்கிறாரோ நம்புகிறாரோ ஆதரவு வைக்கிறாரோ அவர்களுக்கு இந்த அழகிய முன்மாதிரி இருக்கு. இந்த தூரிடத்துல எல்லாருக்கும் முன்மாதிரி கிடையாது. அல்லாவையும் மறுமையும் நம்புறவருக்கு தான் முன்மாதிரி. நம்பிக்கை மட்டும் பத்தாது, முதல்ல நம்பிக்கை.
பிறகு அல்லாவை அதிகம் நினைப்பவர்களுக்கு, அல்லாவை அதிகம் திக்ர் செய்கிறவர்களுக்கு முன்மாதிரி இருக்கிறது. அப்ப நபிட்ட யாருக்கு முன்மாதிரி இருக்குன்னு அல்லாஹ் லிஸ்ட் கொடுத்துட்டான். சும்மா எல்லாருக்கும் நபிட்ட முன்மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியாது. அல்லாவுக்கு ஒரு ஈமானும் அல்லாவை மறுமை நம்புறாலும் அல்லாவை அதிகம் நினைப்பவர்களுக்கு முன்மாதிரி. அவங்க உள்ளம்தான் நோய்வாய்ப்பட்ட உள்ளமாக இருக்காங்க குர்ஆன் சொல்லுது. அப்படிதானே? எப்ப பார்த்தாலும் விளக்கம் தேடிக்கொண்டு தப்பான அர்த்தங்களை கொடுத்து கொண்டு நோய் இருக்கக்கூடிய உள்ளங்களாக நபி நம்புற ஈமானா இருக்காரு. அப்ப முகமது நபிட்ட யாருக்கு முன்மாதிரி இருக்குன்னு அல்லாஹ் சொல்லும் போது அல்லாவை மறுமை நாளை நம்புகிறவர்களும் பிறகு அல்லாவை அதிகம் திக்ர் செய்யக்கூடியவர்களுக்கும் தக்கரல்லாஹ கசீரா என்று அல்லாஹ் சொல்றான். அப்போ சிறந்த திக்ர் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் தானே. அஃதலுல் திக்ர் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப நம்ம வெறும் சொல்றதுன்னு அர்த்தம் வைக்கக்கூடாது, சொல்றதுக்கு ஒரு பொருணும். முதல்ல அதை புரியணுமே. லா இலாஹ சொல்லி சொன்னபடி நடக்கணும், அதிலே மௌத்தா போகணும். பெரும் கடமை அது. முகமது ரசூலுல்லாஹ் நம்பணும், செயல்படுத்தணும், வாழ்க்கையில எல்லா கட்டத்திலையும் ரசூலுல்லாஹ் அவங்களுடைய சுன்னத்தை பின்பற்றணும், மௌத்தா போகணும். அதானே திக்ரு. அதுல லா இலாஹ இல்லல்லாஹ் வார்த்தையில சொல்றது திக்ரு. வார்த்தையில சொல்றது மட்டும் முதல்ல சொல்றதே கடமை கிடையாது. முதல்ல நம்புறதுதான் கடமை ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் நம்பிக்கையை காப்பாற்றுறது கடமை. அதன் பிறகுதான் சொல்றது கடமை. ஆனால் சொல்லின் மூலமாகத்தான் இஸ்லாத்துக்கு வர முடியும். சும்மா சொல்லிட்டு இஸ்லாத்துக்கு வர முடியுமாட்டா அப்படின்னு கிடையாது. அப்ப நம்பிக்கை தான் ஃபர்ஸ்ட். முதல்ல அத்தனையும் படிக்கணும், சிந்திக்கணும். சரி லா இலாஹ இல்லல்லாஹ் கரெக்ட், அதுக்கப்புறம் தான் சொல்லணும். சிந்திக்காம ஒண்ணும் புரியாம சும்மா லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிட்டு வர்றது என்ன அர்த்தம்? வார்த்தை தமிழ்ல கூட சொல்லலாம், வணக்கத்துக்குரிய ஒருவரை யாரும் இல்லை, முகமது அவர்கள் அல்லாஹ்வுடைய இறுதித்துவ. லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிற வார்த்தைக்கு அர்த்தத்தை சொன்னா கூட ஒரு முஸ்லீம் ஆயிடலாம். லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிற வார்த்தையை தான் சொல்லணும்ல இல்லை, அதுங்கிறது அசர்த்தே தேவையில்லை. அவங்களே மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டாலே போதும் முஸ்லீம் ஆயிடலாம். இப்படி ஒரு மார்க்கத்தை நினைச்சாலே போதும். அப்போ இதை இஸ்லாம் நமக்கு சொல்லுது. வெறுமனே சொல்லல மட்டும் நிறுத்திடக்கூடாது. இது அல்லாஹ்வை அதிகம் நினைப்பவர்கள் என்றால் எப்படி அதிகம் நினைக்கிறது? இந்த இடத்துல நீங்க என்ன வச்சீங்கன்னா அல்லாஹ்வை அதிகம் திக்ர் செய்யக்கூடியவர்கள் அப்படின்னு அர்த்தம் வச்சுன்னு வச்சுக்கோங்களேன். சுப்ஹானல்லாஹ் யார் நிறைய செய்யறாங்களோ அவங்க ரசூலுல்லாஹ் பின்பற்றுவாங்களா? அம்பது பேர் சூஃபியா கிடக்கான். சுப்ஹானல்லாஹ் சொல்லிட்டு வார்த்தைகளை சொல்றோம். எவனுமே லா இலாஹ இல்லல்லாஹ் நல்ல விளக்கம் கொடுத்த மாதிரி தெரியல. எல்லா சூஃபிமாரும் அத்வைத கொள்ளும். பன்றி பாலில் அவன் இருப்பான், பசும்புள்ளில் அவன் இருப்பான், எங்கும் நிறைந்தவன் எழில்கரம் ஏந்துகிறேன், எல்லா இடத்துலயும் அல்லாஹ் தூணில் இருக்கான், துரும்புல இருக்கு, கவிதைகள்ல இப்படி எவராவது எழுதி வச்சது கொண்டு வச்சுக்கிட்டு எல்லாமே அல்லாஹ் பாக்குறவங்க அல்லாஹ். இது எப்படி இஸ்லாம் வருது? லா இலாஹ இல்லல்லாஹ் நடக்குமா? அப்ப அடிப்படையே முடிஞ்சு. இப்ப தக்கரல்லாஹ் கத்திரா நம்ம அர்த்தம் வைக்கிறோம்னா என்ன அர்த்தம்னா, பிறப்பு முதல் இறப்பு வரை அல்லாஹ்வை ரசூலை நினைச்சுக்கிட்டே இருக்கலாம். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் திக்ர் செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். திருமணம், பொண்ணு பார்க்கணும், இப்படி பொண்ணு பார்க்கறது குர்ஆன் சுன்னா படிய. முதல்ல இணை வைக்காத பொண்ணுதான் ஹலால், மாப்பிள்ளை தான் ஹலால். அதெல்லாம் பெரிய திக்ரு. ஏன் இணை வைக்கிற மாப்பிள்ளை பொண்ணை கல்யாணம் முடிச்சுன்னா அல்லாஹ் சொர்க்கத்துக்கு அழைப்போம், அவங்க நரகத்துக்கு அழைப்பாங்க. நரகத்துக்கு போறது எப்படி திக்ரா இருக்கும்? அப்ப நீங்க அல்லாஹ்வை சரியா நினைவுன்னா நீங்க இணை வைக்காத மாப்பிள்ளை பொண்ணுதான் திக்ரு. அதெல்லாம் அடிப்படை திருமணத்துக்கு. இல்லாட்ட செல்லாது, திருமணமே செல்லாது. இஸ்லாத்தின் பார்வை செல்லவே செல்லாது. நிறைய பேர் திருமணம் செல்லாத திருமணத்துல இருக்கான். இணை வைத்தால் திருமணமே கிடையாது, செல்லவே செல்லாது. அடிப்படை இஸ்லாத்தின் அடிப்படை. திருமணத்துல பொண்ணு பார்க்கறதுல இருந்து, திருமணத்தை நடத்துறதுல இருந்து, அதுக்கப்புறம் குழந்தை வைக்கிறது, கணவன் மனைவிக்குள்ள அன்பை பரிமாறிக்கொள்வது, இல்லற கடமைகள், வளர்ப்பு முறை, கல்வி முறை, உழைப்புல என்னென்ன மாதிரி பொருளாதாரம் ஈட்டுதல், வியாபாரம், விதிமுறையை பேன்றதானங்க திக்ரு. இது பிறக்கும்போது அதிகப்படியும் திக்ரு செய்யலாமே. நம்ம திக்ருலே தான் இருக்கோம். தூங்குறது திக்ரு, முறையான தூக்க பயிற்சி இருந்தால் திக்ரு. முன்னிரவுல தூங்கி பின்னரவு எழுதல் திக்ரு. அந்த திக்ரை நீங்க ஒழுங்கா செஞ்சீங்கன்னா திக்ருக்கு உடல் உங்களுக்கு இன்னும் ஒத்துழைக்கும். கண்ணெல்லாம் ஒளிமயமாகும், உடலெல்லாம் எல்லா நெர்வியல் சிஸ்டம் ரொம்ப கிளீனா வேலை செய்யும். எப்போ நீங்க திக்ரை ஒழுங்கா செஞ்சா. திக்ரை யாருக்குமான 1 மணிக்கு திக்ரு செஞ்சு தூங்குற திக்ர சொல்லி முடிஞ்சிடும். போட்டு எல்லா கட்ஸும் தொலைதொலண்டாயிட்டு. அப்போ இதுதான் திக்ரு. பிறப்பு முதல் இறப்பு வரை மனிதன் செயல்படுகிற எல்லாம் இஸ்லாமிய கலாச்சாரத்தில் இருக்க வேண்டும். இந்த வசனம் அல்லாஹ்வை அதிகம் நினைவு கொண்டு சுமாரா சொல்லிக்கிட்டே இருப்பாரு என்ற அர்த்தம் வச்சிடக்கூடாது. அப்படி அர்த்தம் வச்சா அந்த திக்ரு எப்போதுமே திக்ருல இருக்க இயலாது. பேச்சு, ஆடை, மனஞ்சலம், கழிப்பாடு, வணக்க வழிபாடு, எக்ஸெட்ரா 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 எல்லாம் திக்ரு. எப்படி சொல்றது? இதெல்லாம் திக்ரு. இதுக்கு மேல இந்த அடிப்படையை தப்லீக்வாதிகள் சொல்லிக் கொடுக்காதனால அத்வைதவாதிகள், சூஃபியாக்கள் தப்பிக்க பாக்குறாங்க. இதெல்லாம் நம்மளை விட்டு கண்கட்டி வித்தைய காட்டி வார்த்தைகளுக்கு கொண்டு நம்மளை நுழைச்சி மொத்த இஸ்லாத்தை டிமாலிஷ் பண்ணி வச்சிருக்கோம்.
ஒண்ணும் இல்லாம ஆக்கி வச்சு இஸ்லாம்னாலே ஒரே இருட்டு திக்குது, எப்ப பார்த்தா லைட் அமைக்குது, தொழுவுறதுக்கு மட்டுமா நம்ம படைச்சான். அப்ப இவன் புரியல, எனக்கு திக்குறதுனால என்னென்ன பேசிக்கே புரியாம பேசிக்கிட்டு இருந்தான். முதல்ல லா இலாஹ இல்லல்லாஹ்வை சிந்திக்காத எந்த உள்ளத்துக்கும் தொழுகையே கடமை கிடையாது, சக்காத்து கடமை கிடையாது, ஹஜ்ஜு கிடையாது, நோம்பு செல்லாதுன்னு. லா இலாஹ இல்லல்லாஹ்வே தெரியல, நோம்பு வச்சானா வைக்கட்டாங்க என்ன, திருமாவளவன் நோன்பு வைக்கிறார்கள், வச்சுட்டு போறாரு. உலகத்தில் லாபம் கிடைக்கும். லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னாரா? லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லாம நோன்பு வச்சானா வைக்காட்டான் என்ன? அதே மாதிரி சுபான சொன்னாலும் சொல்லாட்டான் என்ன? அதான் அடிப்படை. நீங்க அடிப்படைக்கு வெறும் வார்த்தைகள்ல கொண்டு வந்து இஸ்லாத்துக்கு நுழைச்சிட்டீங்கன்னா வேஸ்டா போயிடும். இது குர்ஆன் நமக்கு நிறைய சொல்லுது. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கூட ஒழுங்கா சொன்னாங்கன்னு தெரியலையே. அல் ஈமான் பிலுவ சபூன அவ் பிலுவ சித்துன ஷாபா. ஈமான் என்பது 70 கிளைகளை கொண்டது அல்லது 60 கிளைகளை கொண்டது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அஃதலுவா கவுலு லா இலாஹ இல்லல்லாஹ். அதுல முதல் திக்ர் வேரோடு சேர்ந்த நடுத்தண்டும் லா இலாஹ இல்லல்லாஹ். மரம் மாதிரி சொல்றாங்க ரசூலுல்லாஹ். கிளைகள் கனிகள் மரங்களாக்க சொல்றாங்க. வேறு இருக்கு, விதையோட சேர்ந்த வேர் முளைக்கல நடுத்தண்டு, அதுதான் லா இலாஹ இல்லல்லாஹ். அது இல்லாம கிளை வராது. அதனால இமாத்தத்துள்ள அணி தறிக்கு கடைசி கிளை என்னன்னு கேட்டால் பாதையில் மனிதர்களுக்கு தொந்தரவு தருவதை நீக்குவதாகும், அகற்றுவதாகும் என்று சொல்றாங்க. ஈமான் வெக்க உணர்வும் ஈமானின் ஒரு கிளை என்று பெருமானா சொல்றாங்க. இந்த கிளை நிறைய இருக்கு. அடிப்படை லா இலாஹ இல்லல்லாஹ். மற்ற கிளைக்கு எப்ப கூலி கிடைக்கும்னா வேறுல உயிர் இருக்கணும், பொசுங்கிற வேற இருக்கக்கூடாது, நசுங்கிற நஞ்ச வேற இருக்கக்கூடாது. நல்ல வேர்களா இருந்து லா இலாஹ இல்லல்லாஹ் மேல மரங்கள் கெட்டப்படுமானால் அந்த கிளைகளும் பூக்களும் கனிகளும் பூத்து குலுங்கும். அதுல நன்மை இருக்கும், நன்மை கிடைக்கும், உலகத்தும் கிடைக்கும். ஆனா லா இலாஹ இல்லல்லாஹ்வே சரியில்லை. இவர் காய் நல்லா கனியணும், காய்க்கணும், பூக்கணும், தளதளண்டு இலைகள்லாம் பச்சையா இருக்கு, அந்த மரம் பட்ட மரமா தான் இருக்கும். அதனால பயன் இருக்காது. சும்மா வெளியே தெரியும், நல்ல மரமா தெரியும், வேற அழுகி போய் கிடக்கு. லா இலாஹ இல்லல்லாஹ் இல்லாத எந்த கனியும் சுவைக்காது, மறுமைக்கு பயன் தராது. அப்ப அதை அழகா ஒரு மரத்துக்கு ஒப்பாக சொல்றாங்க. முஸ்லீம்ல 38வது செய்தியா பாக்குறாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் ஃபர்ஸ்ட் புரிஞ்சுட்டு சொல்லணும், சும்மா சொல்றது இல்லை. இன்னைக்கு எல்லாரும் நம்ம லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லாமையே முஸ்லீம் வயிற்றுல பிறந்துட்டோம். அதனால சொர்க்கம் கொடுக்க முடியுமா? புரியுற வயசுல லா இலாஹ இல்லல்லாஹ் புரிஞ்சிடும். அதை சொல்லிக் கொடுங்க பாடங்கள், மக்தப் மார்சால, ஆலிமா மார்சால, இந்த மாதிரி வகுப்புகள்ல அஸ்மாவுல் ஹுஸ்னாவை பத்தி அந்த பாடத்தை நடத்துங்க. அதுதான் சிறந்த திக்ர். அதுக்கப்புறம் சொல்லுங்க அஸ்மாவுல் ஹுஸ்னா எல்லாமே திக்ர் தான். புரிஞ்சுக்கிட்டேன்னா அது சும்மா அதை சொல்லி இந்த முட்டையா அஸ்மாவுல் ஹுஸ்னா ரஹ்மான் ரஹ்மான்னா என்னன்னு தெரியல, தெரிஞ்சிருந்தா என்கிட்ட போய் அவுலியாட்ட பிள்ளை கேட்டு போனா, ரஹீம்னா என்னன்னு தெரிஞ்சிருந்தா போய் மனுஷன்கிட்ட போய் நின்று போனா, பாஸ்போர்ட் வாங்கி வேலைக்கு வாங்கி. அல்லாஹ் மாதிரி உணவளிக்கக்கூடிய யாரு இல்லைன்னு அல்லாஹ்னா ரஸாக் ராசிக் என்று புரிஞ்சுட்டாங்கன்னா உலகத்துல கணவனோ மனைவியோ அவங்களுக்கு மத்தியில் இருக்கிற பாண்டிங் ஒரு குறிப்பிட்ட அளவுதான் இருக்கும். மனுஷனை நம்புவோம், அல்லாஹ் நம்புவோம். அந்த நம்பிக்கை புருஷன் கொண்டாடிக்குள்ளே கூட தப்பா இருக்கு. அல்லாஹ் தான் உணவளிக்கிறாங்க, ரிஸ்க் அளிக்கிறாங்கிற அந்த எண்ணம் இருந்தா புருஷன் மேல அல்லாஹ் மேல வைக்கிற நம்பிக்கை புருஷன் மேல வைக்கக்கூடாது, கொண்டாட்டி மேல வைக்கக்கூடாது. அதுலயே நமக்கு இருக்கமே. அப்ப அஸ்மாவுல் ஹுஸ்னாவை புரியறதான் பெஸ்ட். நீங்க சொல்லாட்டாலும் பிரச்சனை, புரிஞ்சுட்டீங்கன்னா சிரிப்பு வைக்க மாட்டீங்க. அப்ப இதைத்தான் நாங்க சொல்றோம். முதல்ல நினைங்க, அதை சிந்திங்க. திக்ர் தான் பெஸ்ட். சிந்தனை இல்லாத எந்த திக்கரும் பயனளிக்காது. சிந்திக்கும் பெஸ்ட். குர்ஆன் அதை பேசி ஒவ்வொரு பக்கத்துல இந்த வாசகத்தை சொல்லும். இதுக்கு மேல எப்படி நம்ம திக்ருக்கு அர்த்தம் செய்யறது? நிறைய லா இலாஹ இல்லல்லாஹ் வார்த்தைன்னு சொல்லலாம், ஆனா அதை செயல்படுத்துறதுதான் முக்கியம். வார்த்தையில சொன்னதுனாலே சுத்தம் கிடையாது, செயல்படுத்தணும். இதை சமூகம் இன்றைக்கு மறந்து நிற்கிது என்பதற்கு தான் ஏராளமான சான்று தருகா வழிபாடு, தாயத்து, பில்லி சூனியம், பேய் சாசை நம்புறது, சூனியம் செய்யறது, வைக்கிறது, எடுக்கிறது, பில்லி ஏவல் என்றெல்லாம் இன்னைக்கு போக காரணம் என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ் புரியல. லா இலாஹ இல்லல்லாஹ் புரிஞ்சா இதெல்லாம் கட்டும், அதான் கேள்வி. அப்போ லா இலாஹ இல்லல்லாஹ் புரிய பாருங்க. சும்மா லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றதுனால சொல்ல முடியலாம். ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம ஊர்ல உள்ள சுகப்பிரசவம் பறக்கிறதுக்கு என்ன சொல்லி தருவாங்க? அல்லாரும் சொல்லி மொழியின் ஆண்டவன்னு சொல்லுவாங்க. சுகப்பிரசவம் சொல்லி கொடுப்பாங்க. பார்த்தீங்களா? கிழவிமார்களை பக்கத்து நின்றுட்டு அல்லாரும் சொல்லி மொழியின் ஆண்டை வார்த்தைன்னு சொல்றதுக்குன்னு சீர்க்கு வச்சிருக்கணும். தௌஹீத் பிரச்சாரத்துக்கு கூட நிற்க மாதிரி உட்காரும் போது எந்த கோடியில லட்சத்துல ஒண்ணுதான் அப்படி இருக்கும் நம்ம ஊர்ல பார்த்தா. இல்லை கிழவியும் அப்படி சொல்றது இல்லையா? உட்காரும் போது ரொம்ப ஆயாசமா உட்காரவும் எந்திப்பான். அல்லாரும் சொல்லி யா மொழி ஆண்டவர்களே எந்திப்பான். யா முஹீதீன் எந்திக்கிறக்கூடியவங்களா இருக்கும் இருக்க ஒப்புக்கு சொல்லுவா இருக்கான். புரிஞ்சு மாற்றப்பட்டிருக்க குர்ஆனை படிக்கன்னு சொன்னதுனால தானே.
அப்ப திக்கிற என்னன்னு உங்களை புரியணும். சும்மா வெத்து வார்த்தைகளை சொல்லி எந்த அர்த்தம் இல்லை. அல்லாத ஏத்துக்குருவானாங்கிறது ரெண்டாவது கட்ட மாட்டாங்க. அப்ப இதை நம்ம புரியணும். அல்லாவை நினைப்பது என்றால் ஏராளமான சான்றுகள் இருக்கணும். அருக்குறைகளை நினைப்பது அப்படிங்கிறது ஏற்கனவே ஒரு தடவை நம்ம சொல்லியிருக்கிறோம். அந்த சொன்ன வசனங்களை கழிச்சிட்டு நிறைய அல்லாவை நினைக்கிறதா அருளை நினைக்கிறோம். அல்லா நம்ம கொடுத்த நேர்வழி, அல்லா நமக்கு கொடுத்த நல்ல கண் ஒளி, அல்லா நமக்கு கொடுத்துருக்கிற கைகால் சுகங்கள், அல்லா நமக்கு தந்திருக்கிற நல்ல பிள்ளை செல்வங்கள், அல்லா நமக்கு கொடுத்துருக்கிற உலகில் வசதிகள் வாய்ப்புகள், எல்லாமே அல்லாவுடைய அருள். மூச்சு சாத்து அருள். ரவிமார்களுக்கு அல்லா கொடுத்தான மூச்சு சாத்து அது அருள், அது சான்று, அது திக்ர். அது நினைக்க சொல்லி எல்லாம் சொல்றாங்க. குர்ஆன்ல நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா 140வது வருஷம் 47 122 ஏறத்தாழ ஒரே கருத்துப்பட வசனம். 2வது அத்தியாயம் சொல்றது யாபனி இஸ்ராயில், இஸ்ரவேல் மக்களே, உத்குரு நிஅமத்தி அல்லதி அன்அம்த அலைக்கும், நான் உங்களுக்கு செய்த அருளை நீங்கள் நினைத்து பாருங்கள். அருளை நினைப்பது திக்ர். அல்லாஹ் சொல்ற உத்குரு, திக்ர் செய்யுங்கள் நான் உங்களுக்கு செய்த அருளை. அருளை திக்ர் செய்யறதா எப்படி? என் மனைவி அருள், அவன் மனைவி பேர சொல்றதா அப்படி அர்த்தம் கேட்குது. மனைவி அருள்ங்கிறது அகமைகளும். இப்படி ஒரு மனைவி தந்திருக்கையா, ஹலால பேணக்கூடிய மனைவி, நல்ல சட்டங்களை பேணக்கூடிய மனைவி, இதுக்கு நான் நன்றி செலுத்த நினைச்சு பார்க்கிறேன். இனி நீ கடைசி வரைக்கும் இந்த அருளை காப்பாத்து, நான் உனக்கு நன்றி அதானே. நன்றி செலுத்துவதற்குத்தான் அருளை நினைக்கிறேன். அப்ப அருளை நினைக்கிறது திக்ர். அந்த நினைப்பு அல்லாவுக்கு நன்றி செலுத்தும். அந்த நன்றி செலுத்துவதில் ஒரு அடையாளம் தான் சுபான் சொல்றேன். அது மட்டும்தான் அடையாளமா? தொழுகிறது அடையாளம் இல்லையா? ஜக்காத் அடையாளம் இல்லையா? உம்ரா அடையாளம் இல்லையா? தௌபா அடையாளம் இல்லையா? ஏழைகளுக்கு உழவுக்கு அடையாளம் இல்லையா? உறவு பேன்றது அடையாளம் இல்லையா? ஒரு வார்த்தையில மட்டும்தான் அல்லாவுக்கு நன்றி செலுத்துவீங்களா? அப்பவும் தப்பா தானே அர்த்தம் வச்சிருக்கீங்க. இப்போ அர்த்தங்களை எப்படி வைக்கணும்னு இவங்களுக்கு தெரியல. இவங்க என்னடா, இவங்க ஒரு மண்டையில ஒண்ண போத்திக்கிட்டு அவங்க குர்ஆன் படிக்கிறாங்க. இது அல்லாஹ் சொல்றான், செய்த அருக்குடையெல்லாம் நினைத்து பாருங்கள், திக்ர் செய்யுங்கள். சூரத்துல் ஆராஃப்ல ஃபதுக்குரு ஆலா அல்லாஹ் லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நான் உங்களுக்கு செய்த அருளை, அல்லாஹ் மொத்தத்துக்கும் சொல்லலாம், உங்களுக்கு செய்த அருளை நீங்கள் நினைத்து பாருங்கள், திக்ர் செய்யுங்கள், நீ வெற்றி பெறலாம். அருளை நினைச்சா வெற்றி. அப்படின்னா அருளை நினைச்சா அல்லாவை நம்ம திக்ர் செய்வோம். திக்ர் செய்யறதுக்காண்டி அல்லாவுக்கு சுப்ஹானல்லாஹ் சொல்லுவோம், அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுவோம், புகழ சேர்ப்போம், தொழுவோம், நோக்கும். அருளை நினைக்கக்கூடிய நோக்கம் என்ன? அல்லாஹ்வின் பக்கம் திரும்புதல், அப்ப வெற்றி. இது அல்லாஹ் சொல்றான் சூரத்துல் ஆராஃப் 69. அதாவது அல்லாஹ்வுடைய அருளை நினைப்பதுதான் திக்ர் என்று அல்லாஹ் சொல்றான். அதே மாதிரி இதுக்கால் அல்லாஹ் ஈசா இப்னு மரியம், ஈசா இப்னு மரியத்துக்கு அல்லாஹ் சொன்னதை நபியை நீங்கள் நினைத்து பாருங்கள். இன்னொரு நபிட்டு அல்லாஹ் சொன்னதை முகமது நபி நினைச்சு பார்க்க சொல்றான். அப்பதான் உங்களுக்கும் புரியும். நான் முந்தைய சமுதாயத்துக்கு உங்களுக்கு மட்டும் அருள் கொடுக்கல, முந்தைய நபிக்கும் கொடுத்தேன். ஈசாவுக்கு அல்லாஹ் என்னத்தை சொல்றான்? ஈசாவுக்கு செஞ்சதெல்லாம் ஈசாவுக்கு நினைவுபடுத்திட்டு, இதெல்லாம் நீங்க நினைச்சு பாருங்க முகமதே. இன்னொரு ஆளுக்கு கொடுத்த அருளை இன்னொருவர்கிட்ட சொல்லி நினைச்சு பார்க்க சொல்லலாம். இதுக்கு ஒரு ஆதாரம் இந்த வசனம். ஈசாவுக்கு கொடுத்த அருளை ஈசாவை நினைக்க சொல்லிட்டு, இப்படி நாங்க ஈசாவுக்கு சொன்னதை நீங்க நினைச்சு பாருங்க. யாரை பார்த்து? முகமது நபியை பார்த்து. அப்ப இன்னொருவருக்கு செய்த அருளையும் நம்ம நினைச்சு பார்த்து படிக்கணும் வரலாம். இதுவும் திக்ருனா. குர்ஆன் அழகா பேசுது. நாம் ஈசாவுக்கு சொன்னதை நீங்கள் நினைத்து பாருங்கள். அல்லாஹ் நினைவூட்டியதை என்ன சொன்னா ஈசாட்ட? அல்லாஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாம்ட்ட உஸ்குரு நிஅமத்தி அல்லதி அலைக்க வஅலா வாலிதத்தி, உனக்கும் உன் தாயாருக்கும், நபி ஈசாவே, உனக்கும் உன்னுடைய தாயாருக்கும் நாம் செய்த அருள்களை, அருக்குறையை நீங்கள் எண்ணி பாருங்கள், நினைத்து பாருங்கள், திக்ர் செய்யுங்கள். இது ஐயதக்க பிரூஹில் குதுஸ், ரூஹுல் குதுஸ் ஜிப்ரீல் மூலம் உங்களை பலப்படுத்தி நீங்கள் நினைத்து பாருங்கள். ஒண்ணுன்னா கோடு கொண்டுதான் அவருக்கு கொடுத்த அருளை எல்லாம். துகல்லிமன் நாசத்தில் மஹதி வகஹ்லா, தொட்டில் பருவத்திலையும் இளமை பருவத்திலையும் வாலிப பருவத்திலையும் நீங்கள் மக்களிடத்துல பேசினீர்களே, அதை நீங்க நினைத்து பாருங்கள். தொட்டில பிறந்தோடனே பிறந்த குழந்தையிலே பேசின ஒரு ஆண் ஈசா அலைஹிஸ்ஸலாம். அவங்கள விபச்சாரியின் பிள்ளைங்கிறாங்க. திருமணம் முடிக்காத ஒரு பெண் மரியம் எப்படி குழந்தை வைப்பாங்கிறாங்க, பயப்படுறாங்க. நான் பார்த்துக்கிற சான்று நான் கொடுக்குற பிறந்த குழந்தை பேச சான்று இல்லையா? அது உலகத்துல நடக்கும், நடக்காத மூஜிசாத் அற்புதம். இதை நினைச்சு பாரு, இது திக்ர் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. இது அல்லம் துக்கல் கிதாபம் தௌராத்தவல் இஞ்சில் அடிக்கு தள்ளுறான் அல்லாஹ் ஈசா நபி கொடுத்த அருளை நினைச்சு பாரு. உமக்கு வேதத்தையும் ஞானத்தையும், ஹதீஸ் ஞானத்தையும், தௌராத்தையும் இஞ்சிலையும் கற்றுக் கொடுத்தோம். அதை நினைச்சு பார்க்க மாட்டியா? அதை திக்ர் செய்ய மாட்டியா? அவனா என்ன தௌராத்து இஞ்சில் ஞானம் கிதாப் ஞானம் அப்படி வார்த்தையில சொல்றதா? சமஸ்கிருத மாதிரி பாட்டு பிடிக்க சொல்றீங்களா? சித்தர் சொல்றாரு, பாம்பாட்டி சித்தர் வைகுண்ட சுவாமிகள், நட்டகல்லை தெய்வம் 4 புஷ்பம் சாட்டியே
நட்டகல்லை சுற்றி வந்து முனமொன்று சொல்லும் மந்திரம் யாதடா, நட்டகல்லும் பேசுமோ நாதன் ஒன்று இருக்கையில் சுட்ட சட்டி சட்டுவோம் கரிச்சுவை அறியணும். அவருக்கு தகுதி தெரிஞ்சிருக்கு எது இருக்குன்னு நம்மளுக்கு தெரியல. அழகா அந்த அரிசி இந்த வசத்துக்கு மொழிபெற்றமா இருக்கு. கல்லை எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கு மேல பூக்களை அள்ளி போட்டு சுத்தி சுத்தி வந்து முனமுனன்னு சொல்ல மந்திரம் எங்கடா இருக்குது? யாருக்கு விடா? இது தமிழர் மரபு கிடையாது. தமிழர் மரபில் சிலை வைத்து வழிபடுதல் கிடையாது. கீழடியில இவ்வளவு நேரம் ஆய்வு பண்ணியாச்சு, 3000 வருஷத்துக்கு போயாச்சு. ஒரு சிலையை சிற்பத்தை எடுக்க முடிஞ்சா தமிழர் வழிபாடு அது இல்லை, ஆதாரம் அது. அவர் கேட்காரு, மந்திரம் முனமுனன்னு சொல்ற மந்திரம் எங்கடா இருக்கு? நாதன் நட்டகல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கை, உள்ளத்துல கடவுள் இருக்கும் போது, ஆன்மீக உள்ளத்துல இருக்கும்போது நட்டகல் எப்படா பேசும் கேட்க சொல்லிட்டு அது சிரிக்குங்க. கல்லில் பேசும் நினைச்சா சிரிக்கு போயிடலாப்பீங்க. கல்விட்ட கேட்டா சிரிக்கு தானே, இறந்தோண்டு கேட்டாலும் சிரிக்கு, கல்லிட்டு கேட்டாலும் தரவாட்ட கேட்டாலும் மண்ணுட்டு கேட்டாலும் சிரிக்கு தான். அழகா சொல்ற சுட்ட சட்டி சட்டுவோம் கரிச்சுவை அறியுமோ. இந்த கல்லை கும்பிடுறது எப்படி இருக்குன்னா, சுட்ட சட்டினா கறி குழம்பு சட்டி, சட்டுவம்னா ஆப்பை. குழம்பு சட்டினா ஆப்பை போட்டு கிண்டுது, மீன் குழம்பு வைக்கிறிய நல்ல மண் சட்டிலேயே இரும்பு சட்டிலேயே வைக்கிறிய, கிண்டும் போது மீன் குழம்பு டேஸ்டா இருக்கு, மீன் டேஸ்டா இருக்கு. சட்டிக்கும் அந்த சட்டும் ஆப்பைக்கும் அந்த டேஸ்ட் தெரியுமா? அது மெட்டீரியல் தானே. ஆப்பையும் சட்டியும் மீன் குழம்பு ரசிக்குமா? அது மாதிரி இருக்குடா நீ சொல்ற சிறுக்கு அப்படிங்கிற. சிறுக்கு எப்படி சொல்ற? நீ அது மாதிரி கேட்காத இருக்கு என்னடா அப்படிங்கிற. திக்ரு செய்யறது திக்ர விடுறா போல, சிந்தனை பண்றான், கடவுள் மனத்துக்குள்ள இருக்கான், நம்பிக்கை தான் பெஸ்ட். அப்படி யாரு மொழிபெற்றது? வைண்ட சாமி பாம்பாட்டி சித்தர் அழகா மொழிபெற்றுக்கிறாரா? தெளிவான செய்தியா இருக்குது. இது நமக்கு இது தவறுது. இதுதான் சொல்றோம் 50 வருஷமா ஒரு சாமியா இருக்குதே நமக்கு தெரியல. அப்படி நீங்க நல்லா சிந்திக்க இந்த வசனத்தை பாருங்க. தௌராத்தையும் இஞ்சிலையும் ஹிக்குமத்தையும் வேதத்தையும் உனக்கு நான் கற்றுக் கொடுத்து நினைத்து பாருங்க அப்படின்னா, சுபான்லா சொல்ற மாதிரி தௌராட்டு இஞ்சில் தௌராட்டு அப்படின்னு அர்த்தம். அப்படி அர்த்தம் வைக்க முடியுமா எவனாவது? அதுல சொன்னதை என்ன செயல்படுத்தியா மக்களுக்கு சொல்லியான்னு அர்த்தம். விசாட்டு வச்சுக்கிட்டு இருக்காங்கப்போ போய் மக்கள் போய் பிரச்சாரம் பண்ணுவோம், நபிக்கு சொல்றதா அப்படிதானே அர்த்தம். சுபான்லா சொல்றேன் அர்த்தம் போய்ங்க அது வைக்கவே முடியாது. தப்பான அர்த்தத்தை கொண்டு போய் நிப்பாட்டி இருக்காங்க. திக்கு இருந்தாலே சுபான்லான்னு கொண்டு நம்மளை மண்டையை கழுவி வச்சிருக்கான். இது தகுனுக்கும் நீ தீனி கையத்தி தயிர் பீதினி. இந்த வசனத்தை படிச்சீங்கன்னா எதுவுமே ஈசானு சொந்தமா செய்யலன்னு வரும். இதுனே போடுறான். பீதினி எல்லாமே நான் சொன்ன மாதிரி நடக்குது. நான் தான் கட்டளை போட்டேன், என் அதிகாரம் தான் அது அப்படின்னு நல்லா சொல்றான் ஈசானபிக்கு எந்த அதிகாரம் இல்லைன்னு விளக்கு இந்த வசனத்துல. ஒவ்வொரு பாயிண்ட்லையும் சேர்க்கிறான், பின் பண்ணிக்கிட்டே இருக்கான். நீர் களிமண்ணை எடுத்து அதுல ஒரு பறவையின் உருவத்தை வடிவமைத்து, அதை நான் தான் சொன்னேன், உருவம் செய்யக்கூடாது, ஆனா நான் செய்ய சொன்னேன். அல்லா சொன்னா செய்ய வேண்டியதுன்னு உருவத்தை என்னுடைய அனுமதியோடு நீ அதை செய்தாய். தயிரன் பீதினி, அதுல ஊத சொன்ன, நீ ஊதுன, அது என்னுடைய அனுமதியோடு பறவையாக வந்தது அப்படிங்க. தைரன் பறவையாக மாறியது, அது என்னுடைய ஆற்றல் தான். அதை நினைச்சு பாரு. நீ துபுரியுல் அக்மஹுல் அப்ரஸ பீதினி, என் அனுமதியை கொண்டு என்ன வெண்குஷ்டத்தையும் பிறவி குருட்டையும் நீ சரி செய்தாய், அதை நீ நினைச்சு பாரு. இதெல்லாம் அருள் அற்புதம். அப்புறம் அல்லாஹ் சொல்றான், இது தஹ்ருஜுல் மௌத்தா பீதினி, செத்தவன் உயிரை திரும்ப மீட்டி கொண்டு வந்தைய, அது என்னுடைய அருள், அதை நினைத்து பார். இது கஃபத்து பனி இஸ்ராயில் அன்க, இது ஜித்தஹும் பில் பையினாத்தி ஃபகால அல்லதீன கஃபரு மின்ஹும் இன் ஹாதா இல்லா சிஹ்ருன் முபீன். நீ இஸ்ரவேல் சமுதாயத்துக்கு இந்த கொள்கை கோட்பாடுகளை தௌராத்தை இஞ்சில் இந்த வேதத்தை கொண்டு போகிற பொழுது, பிரச்சாரம் செய்யும் போது, அதுல காப்பீர்கள் எல்லாம் இது சூனியத்தை தவிர வேறில்லை என்று உன்னை தாக்க வந்தாங்க, உன்னை மறுத்தாங்க. அப்ப அவங்கள்ட்ட இருந்து உன்னை காப்பாத்தின, அதை நீ நினைச்சு பார்த்தியா அப்படின்னு நல்லா எல்லா சான்றுகளையும் சொல்லி எல்லாம் நினைச்சு பாருப்பா. எல்லாம் திக்குரு, இதெல்லாம் நினைச்சு பார்த்தா திக்கு. சும்மா உட்காந்து சொல்லிக்கிறத திக்குரு. அல்ல ஈசா நபி இது எதுக்கு மாறிடாத 50 சான்றை நான் உனக்கு தந்திருக்கேன், என்ன நீ அருளை நினைச்சு எனக்கு திக்ரு செய், எனக்கு நீ நன்றி செலுத்து. அதுல ஒன்றும் சுபான்ல அலமதுல சொல்லுனாரு. அப்படிதான் அர்த்தம் வைக்கணும். தௌபா செய்ய அர்த்தம், அது திக்ரு. அப்ப இந்த வசனங்களை எல்லாம் நீங்க படிச்சு பாரு. இப்படி ஏராளமா இருக்கு. நம்ம 1 சொல்லலை. இந்த சூரத்துல் மாயிதாவுல 110 அது ஒரே வசனத்துல 50 சொல்றான். அப்படி எடுத்துக்கிட்டே நான் நிறைய அதே இஸ்ரவேல் சமுதாயத்தை மூசா நபி சொன்னது ஏற்கனவே படிச்சது. அல்லாஹ் கேட்கிறான், இஸ்ரவேல் சமுதாயத்தை வதுக்குரு இது ஜாலக்கும் முகலஃபா மின் ஆதில் பௌவக்கும் ஃபில் அர்தி, உங்களை ஆதி சமூகத்துக்கு அப்புறம் இந்த பூமியிலே பிரதிநிதிகளாக ஆக்கினோம், அந்த பூமியிலே உங்களை தங்க செய்தோம். இதை நினைத்து பாருங்க. இடம் இல்லாம திரும்பி இஸ்ரவேல் சமுதாயம், அதுக்கு பிறகு உங்களுக்கு நாங்க ஒரு நிலத்தை தந்தோம். இது உங்களுக்கு திக்கு. நிலத்தை அல்லா தந்த வீடு வசதி இருக்கு பாருங்க, அது திக்குறாங்க.
தங்கிறதுக்கு ஒரு ஊர் கிடைப்பது திக்ரு. இஸ்ரேல்காரன் இன்னைக்குமே அதை செய்ய மாட்டான். இன்னைக்கு இருக்கிற யூதர்கள் நினைச்சே பார்க்க மாட்டாங்க. இடமில்லாத நேரத்துல எல்லாரும் வெறுத்த போது வாங்கப்பாட்டு பாலஸ்தீன மக்கள் உள்ள கூப்பிட்டாங்க. நாங்க பாருங்க, நினைச்சு பார்த்தா கொஞ்சம் பஞ்ச படாரிகளாக நீங்கள் வந்தீர்கள், அரைகுறை ஆடையோடு வந்தீர்கள் பாலஸ்தீனுக்குள்ள. எந்த நாடாவது உங்களை ஏத்துனாரா? முஸ்லீம்கள் ஏத்துனா திக்ர ஒழுங்கா செஞ்சாரா? கபதிகளா பாருங்க, என்ன ஆகி போச்சு. இன்னைக்கு அவங்க நிம்மதியே கிடையாது. அல்லா சொல்றான், இவனுக்கு கியாமத்து வரைக்கும் நிம்மதியா இருக்க மாட்டான் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் குர்ஆன்ல சொன்ன வாக்குறுதி, நிம்மதியா இருக்கவே முடியாது. முஸ்லீம் செத்து போவான், நிம்மதியாக ஜாவான் பாலஸ்தீன்காரன். இவன் நிம்மதி இல்லாம தான் ஜாவான். நிம்மதியாக ஆத்மா சாந்தியடையா இருந்தாங்க. நல்லா புரிஞ்சு திக்கர் ஒழுங்கா திக்கரை செய்யாத கூட்டம் இந்த கூட்டம் போறாங்க. அருள் அம்பட்டே நாசமாக்குறாங்க. அல்ல சொல்றான், இஸ்ரவேல் சொல்லிட்டு வசந்த சொல்றான், இன்னமெல்லாம் அருள் செய்த சும்மா தங்குறதுல சுகுலிகா குசூரன், பூமியின் எளிமையான பகுதியில் உங்களுக்கு கோட்டைகளை உருவாக்கி கொடுத்தோம்ல, அது நீங்க செஞ்ச இல்லை. கோட்டை கொத்தளங்களை ஆட்சியை கொடுத்து, தங்களுக்கு இடம் கொடுத்து, கோட்டை கொத்தளங்களை கொடுத்து, தன்ஹித்தூனல் ஜிபால புயுத்தா, அப்புறம் மலைகள்ல நீங்க வீடுகளை அமைத்துக் கொண்டீர்கள், அந்த வாய்ப்பு உங்களுக்கு தந்தோம். ஃபதுக்குரு ஆலா அல்லாஹி, அல்லாஹ்வின் அருளை நீங்கள் நினைத்து பார்க்க மாட்டீங்களா? இதெல்லாம் சுபாவா சொல்லுங்க அர்த்தம். எப்படி சொல்லுவாங்க இந்த வார்த்தையை? எப்படி சுபாவ சொல்லுவீங்க இந்த வார்த்தையை? எப்படி சொல்லுவீங்க? அந்த அர்த்தம் வைக்க இல்லாது. நீங்கள் அல்லாஹ்வின் பூமியில் வரம்பு மீறாதீர்கள், குழப்பம் செய்வதற்காக வரம்பு மீற. இந்த வாசகத்தை சொல்லியே சொல்ற, குழப்பம் பண்ணுவாங்க என்று வரம்பு மீறாதீர்கள். அப்ப வரம்பு மீறாம இருக்கிறதுக்கு அல்லாஹ்வின் அருளை நினைத்து பார்த்து அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்து. வரம்பு மீறாம இருக்கிறது கூட எது தேவை? திக்ர் தேவை. ஆனா திக்ர்லே வரம்பு மீறலாம். பத்திரிகையாக மைக்க போட்டு ஹோ ஹூ ஹோ ஹம் ஹல் ஹல் இல்ல, இதான் திக்ரு. திக்ரா திக்ரு திக்ரு செய்யறதுக்கு அமைதியா உட்காந்து அல்லாஹ் என்ன அழின்னு சொன்னா திக்ர்லே வரம்பு மீறலாம். வார்த்தையில சொல்ற திக்குல கூட நீ அமைதியா சொல்லணும், பணிவா சொல்லணும். குர்ஆன் சொல்லும், இது ரப்பக்கும் ரச்சனி அலை தலர்அன் குஃபியத்தன், பணிவாகும், ரகசியமாகும். அல்லாட்ட நீ ஒடுக்கிக்கிட்டு போய் அங்க நிக்கணுமா? என்ன கூட்டம் போடுத? அல்ல, திக்கு சொல்ற வார்த்தையை உணவு அதுல திக்கு போடுத முஸ்லிம் பேர்ல. அப்ப இப்படி வரம்பு மீற கூடாதுதான் அல்லாவுடைய அருளை நினையுங்கள். அழகா சொல்றாங்க. இப்படி குர்ஆனை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா லேட் ஆயிடும். அதான் நம்ம என்ன செய்வோம், சொல்லிக்கிட்டே போயிருவோம். சூரத்துல் அஹ்ஸாப் 33:9 இது அல்லாஹ் பத்ர் களத்தை பத்தி சொல்றான். பத்ர் போர்ல நீங்க உங்களுக்கு எதிரிகளை சந்திச்சீங்க, உங்க கண்ணுக்கு தெரியாத படைகளை நாம் அனுப்பினோம். இதை நினைச்சு பார்க்க மாட்டீங்கன்னா, பிற்காலத்துல கூட்டம் பெருசா வந்தோன்னா மமதை வருது, சகாபாக்கள் கொஞ்சம் பெருமை வந்துச்சு. ஜெயிச்சிடலாம், குனையில கைப்பல்ல ஜெயிச்சிடலாம், சந்தக்கில் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அல்லாஹ் ஒரு குனையின் யுத்தத்தை பத்தி சொல்றான். உங்களுக்கு அது இது ஆஜபத்துக்கு கஃபரத்து, பெரும் கூட்டம் உங்களை பெருமையில் ஆழ்த்த பார்த்தது, ஒரு அடியை கொடுத்து ஜெயிக்க வச்சு. அல்லாஹ் நினைச்சுப்பாங்கப்பா, யா இவல்லதி நாம ஒதுக்குறு நாமத்தல்லாஹ் அலைக்கும், நான் நம்பிக்கையாளர்களே உங்களுக்கு செய்த நினைத்துப்பார்கள். இது ஜாத்துக்கும் ஜுனூதும், எதிரிப்படைகள் உங்களுக்கு முன்னாடி நிற்குது. பார்சல் அலைக்கும் ரீஹன், ஒரு காற்றை அனுப்பி வைத்த, மழை வச்சல்ல, ஒரு காற்றை அனுப்பி அவங்களை நிலைகளை வைத்த ஒரு ஜுனூதெல்லாம் தரவா, நீங்கள் கண்ணுக்கு தெரியாத, உங்களால் பார்க்க முடியாத படைகளை உங்களை அனுப்பி ஜெயிக்க வைத்தீங்க. நினைச்சு பார்க்க மாட்டீங்கன்னா இன்னும் பெருமை கொள்றிய. அப்போ அல்லாஹ்வின் அருளை நினைக்கும் போது ஒரு அடியான் இலகு விடுகிறான், உள்ளத்தான் இலகி அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியான மாறியதான் அப்படிங்கிறதான் அர்த்தம். அல்லாஹ்வின் அருளை நினைக்காத எந்த கூட்டத்துக்கும் விமோசனம் இல்லை. கடந்த காலத்தை அப்படியே நினைங்க. இப்ப பணத்திமிர்லையும் பொருளாதாரத்துல அகம்பாவத்திலையும் பல பேர் இன்னைக்கு ஆட்டம் போடுறான். ஒரு 35 ஆண்டுகளுக்கு முன்னாடி கடையில் வரலாறு அப்படியே முன்னாடி போங்க. பாவ ஆத்தினா தான் கஞ்சி, தரகர் வீட்டுல போய் ஒப்படைச்சாதான் சுத்த ஒரு பசங்க ஓட்டினா தான் கஞ்சி பதோடமா புல்லட்டு பாயுது பாயும் பழசை எடுத்து பார்க்கணும் இல்லையா? எப்படிதான் அருள் பெரிய அருள் நல்லா தந்திருக்கான். வெளிநாடு வாழ்க்கை நமக்கு தந்திருக்கான், பெரிய வீடு கட்டக்கூடிய பாக்கியம் தந்திருக்கான், பிள்ளைகளை நல்லா அருளை நினைக்க வேணாமா? பழைய காலத்துல நினைக்கும். இவ்வளவு பெரிய அருள்ல இருக்கிறோம், யாரெல்லாம் எங்களை பெருமாக்கிறாத, ஆடம்பர அனாச்சாரத்தை கொண்டு போற வரமுறை விட்டுறாத, அதுக்குதான் நினைச்சு பார்க்க சொல்றேன். அப்ப இந்த திக்கரை செய்யாம கூட்டம் பெரிய ஒரு அசத்துமார்கள்லாம் முஸ்லீமுக்கு அன்னைக்கு கல்யாணத்துல பார்த்த பேட்ட கல்யாணத்துல வெடி போடுறான், சீப் எடுத்து நடத்துறது ஊங்குறான், அம்புட்டு பொறுத்து வேட்டி சட்டையெல்லாம் கொடுத்து அம்புட்டு அசத்துமா முஸ்லீம் கட்சியில இருந்து எல்லா தலைவரும் மாநில செய்யறாங்க, எல்லாத்தையும் நிற்கிறான். அம்புட்டுக்கும் பாத்தியா வர அசத்துமா யூசுப் பசத்தை அனுப்பிச்சார், இருக்கா மாத்தா திறந்தாரு, உலகம்லாம் போயாச்சியா, இருக்கா மாத்தா என்ன கூட்டம் போடுறது, இதா திக்கிறே. அப்ப நீங்க திக்கிற செய்யல, நாசமா போச்சு.
வரம்பு மீறுதல் இதெல்லாம் அல்ல கொடுத்துட்டே இருப்பான். ஒரு புரி பிடிச்சாம திரும்பவும் ஆமா. இப்ப பழைய காலத்து போறோம் பாவாத்திர கம்புல நம்மள்ட்ட இப்ப இல்ல, திரும்ப எடுக்க இயலாது. நினைச்சு பாருங்க. ஏன்னா அப்ப இத மார்க்க நமக்கு சொல்லுது. இதெல்லாம் நாளில் இன்னும் நிறைய இந்த செய்தி வசனத்தை நிறைய படிக்கணும். அப்பனாக்கா இதுக்குங்க வருமான சுவாக அலுவலர்கள் அவரை சுருக்கிட கூடாது என்பதற்காக இன்னும் இதனுடைய தொடர்ச்சியை நாளைக்கு பார்க்க எல்லாம் உள்ள இறைவன் அருளை நினைத்து பார்த்து அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய நல்லடியார்களாக, உண்மையான தக்கரை செய்யக்கூடிய நல்லடியார்களாக அல்லாஹ் நம்ம ஆக்குவானாக. வாஹ் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.